Hey guys, welcome back to our YouTube channel Umar Asi Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி செய்வாங்க அதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி காய்ஸ், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில், ஆனியன், க்ரீன் சில்லிஸ், பட்டை, கிராம்பு. இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் அண்ட் லெமன் இருக்குது. இங்கே என்னென்னா கர்ட் இருக்குது. அது பக்கத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. அப்புறம் சிக்கன் மசாலா அண்ட் சில்லி பவுடர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மேரினேட்டட் சிக்கன் இருக்குது. அப்புறம் இங்கே அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட் அண்ட் டொமேட்டோஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புதினா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்குது அண்ட் கீ இருக்குது அண்ட் பட்டை, கிராம்பு அதெல்லாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் க்ரீன் சில்லிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். சாரி காய்ஸ், நாங்கள் கீ ஆட் பண்ண மறந்துட்டோம். நீங்கள் மறந்துடாதீங்க கீ ஆட் பண்ண. கீ எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா அரோமா வர்றதுக்காக கீ ஆட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சாம்பார் ரைஸ் இருக்குது. நாங்கள் இங்கே 3 படி சீரக சாம்பார் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நடுநாளில் செக் பண்ணணும். இது ப்ரௌன் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இந்த சீரக சாம்பார் ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். இங்கே நம்ம அரைச்ச சின்ன வெங்காய பேஸ்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 12 கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காத மாதிரி. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம உள்ளே கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் 2 ஸ்பூன்ஸ். அப்புறம் இங்கே மேரினேட்டட் பண்ண சிக்கன் நம்ம உள்ளே போட போகிறோம். இந்த சிக்கனை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு, சில்லி பவுடர் அண்ட் லெமன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியில் நம்ம லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை 1:2:3 ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உள்ள ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். அரிசியெல்லாம் கொஞ்சம் வெந்து மேலே வரணும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா இனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு மேலே வந்துருச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போது தம்முக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம தம்முக்கு போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஈரமான துணியை இப்படி போட்டு இப்படி நல்லா டைட்டாக டை பண்ணி வச்சிடணும். டை பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நிறையா வெயிட் வைக்கணும். இது நம்ம 10 மினிட்ஸ்க்கு தம் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம தம்மு உடச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டூ செக் இட் அவுட். பாய் காய்ஸ்.